ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் சம்மந்தமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். அதே மாதிரி ஹேர் வந்துட்டு அதோட வித்து வந்து கம்மியாயிடுச்சு. மேடம் எனக்கு முதல்ல நிறைய ஹேர் இருந்துச்சு, நல்ல லென்த் இருந்துச்சு, நல்ல அடர்த்தி இருந்துச்சு. இப்போ பார்த்தா எனக்கு அடர்த்தியே போயிடுச்சு, ஒரு மல்லிப்பூ சரத்தளவு கூட என் முடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்க தலையில் வந்து பால்னஸ் தெரியுது. அதாவது ஃப்ரண்ட் ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, நடுவில் வகுடு எடுக்க போது அந்த பால்னஸ் நிறையா தெரியுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே என்ன சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு எனக்கு ஹேர் அடர்த்தி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு செமி பெர்மனெண்ட்டாக இருந்தால் போதும், எங்கேயா ஃபங்க்ஷன்ஸ் போனால் மட்டும் எனக்கு கொஞ்சம் அடர்த்தியாக நீட்டமாக ஹேர் வேணுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேரும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சிந்தட்டிக்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஹேர்ஸோ கிடையாது. எல்லாமே 100% நேச்சுரல் ஹியூமன் ஹேர் தாங்க. அதேமாதிரி நிறைய பேர்த்துக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கும், யாரோ ஹேர் தூக்கி நாங்கள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்படாதீங்க. அந்த மாதிரி ஹேர்ஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி, ஷாம்பு வாஷ் பண்ணி, கண்டிஷனர் பண்ணி, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி, க்ளீன் பண்ணி தாங்க இந்த ஹேரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹேரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹேருக்கு இவ்வளோ காஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஹேர் தாங்க பயங்கர காஸ்ட்லி. ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு 50 கிராம்ஸ்க்கு ஒரு வெயிட்டோ, 100 கிராம்ஸ்க்கு ஒரு வெயிட்டோ, ஸோ அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. உங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி தான் அந்த ஹேரை எடுப்போம். ஸோ அதிலிருந்து வந்துட்டு எந்தெந்த டைப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செமி பெர்மனெண்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது மட்டும் நான் வந்துட்டு எனக்கு நீட்டமாக ப்ராடாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்குமே தெரியக்கூடாது, நான் பெர்மனெண்ட்டாகவே என்னோடய ஹேராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி எனக்கு பால்னஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆல் இன் ஒன் உங்களுக்கு ஹேர் சம்மந்தமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ கவலையே படாதீங்க. கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஹேர் வச்சா உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, வைக்கலாமா வேண்டாமாங்க, அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் டைப்ஸ் கூட இருக்குங்க. வெளில போகும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளிப் ரிமூவ் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். இந்த ஹேர்ஸில் வந்துட்டு 100% ஹியூமன் ஹேருங்கனால நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்னிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கேர்ள்ஸ் மிஷின் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஹேர்ஸில் வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க முடியுமா, கேர்ள்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாமே கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹேரில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ஹேர்ஸ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கலரிங் பண்ண ஹேர்ஸ் வேணுமா அதுவும் அவைலபிளுங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? கீழே டிஸ்பிளேல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.